Stats April 2025 question paperல question number 17. இந்த question number 17ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா write the condition for application of chi square. ஒரு chi square டெஸ்ட் அப்ளை பண்றதா இருந்தா என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் chi square டெஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? Chi square test is used to check whether there is a significant difference between observed frequency and expected frequency. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கும் நடுவில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா ஒரு வித்தியாசம் அப்படின்றது தெரிகிற அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம chi ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி த ஃபாலோயிங் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட். சும்மா எல்லா இடத்துலையும் என்னால் chi ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியாது. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டா ஷுட் பி இன் ஃப்ரீக்வன்சிஸ். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு கவுண்டோ இல்லைன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோவா தான் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்சர்வேஷன்ஸ் மஸ்ட் பி இண்டிபெண்ட். ஸோ ஒரு அப்சர்வேஷன் இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அது பேர் தான் இண்டிபெண்ட் அப்சர்வேஷன். தேர்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. நம்ம இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிலேருந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது இட் ஷுட் நாட் பி வெரி ஸ்மால். அட்லீஸ்ட் ஒரு செல்லில் 5 அப்படின்ற அந்த வேல்யூவாது இருக்கணும். அதை விட கம்மியான வேல்யூ இருக்கக்கூடாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் கேட்டகரிஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இட் மஸ்ட் பி அ ரேண்டம் சாம்பிள். ரேண்டம் சாம்பிள் அப்படின்றது ஒரு பாப்புலேஷன்லேருந்து சூஸ் பண்ணுற ஒரு சாம்பிள், ரேண்டமாக சூஸ் பண்ணுற சாம்பிள். இந்த 5 பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்மளால chi ஸ்கொயர் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் இது ஒரு சிம்பிளான ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இதில்.